ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை மீண்டும் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு கூட ஒரு வேத பகுதியை நம்ம தியானம் பண்ண போகிறோம். அது அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் அந்த சம்பவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு ஜெபம் பண்ணுறதுக்கு போகிறாங்க. அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது தாயினுடைய வயிற்றில் இருக்கும் பொழுது அவன் சப்பானியாக இருக்கிறான். அப்பேற்பட்ட ஒரு மனுஷன் இவர்களை பார்த்து, அதாவது பேதுருவையும் யோவானையும் பார்த்து பிச்சை கேட்கும்படியாய் அவர்களிடத்தில் அவன் வரான். அங்கே என்ன நடக்குது? இந்த பேதுருவும் யோவானும் ஏதாவது பெருசாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோக்கத்தோடு அவன் அங்கே வருகிறான். அதாவது அங்கே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறான். பேதுரு அவனை உற்று பார்த்து, வெள்ளியும் பொன்னும் என்கிட்ட இல்லைப்பா, ஆனால் என்னிடத்தில் இருக்கிறதை நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீ எழுந்து நடன்னு சொல்கிறான். உடனே அங்கே ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. தாயின் வயிற்றிலே பிறந்த நாள் முதல் சப்பானியாய் பிறந்த அவன் எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறான். நடக்கிறது மாத்திரமல்ல, அவன் அங்கே குதிக்கிறான், என்னென்னமோ செய்கிறான். அவனுக்கு அது பயங்கர ஆச்சரியமாக இருக்கிறது. அவனுக்கு மாத்திரமல்ல, அங்கே இருந்த மக்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் இதற்கு முன்னாடி நடந்ததே இல்லையே என்று சொல்லி பிரமிக்க ஆரம்பித்தார்கள். ஒரு பெரிய கூட்டம் அவர்களை சூழ ஆரம்பித்தது. இந்த சம்பவம் உங்களுக்கு நன்கு தெரிந்த சம்பவம். நிறைய நீங்கள் இதை படிச்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏன் ஒருவேளை நீங்கள் பிரசங்கம் கூட பண்ணியிருப்பீங்க. எனக்கு அன்பானவர்களே, எனக்கு தோன்றின ஒரே ஒரு கேள்வி, இந்த பகுதியை நான் வாசிக்கும் பொழுது என் இருதயத்தில் ஒரு சந்தேகம் வந்தது. அதை நான் நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரிடத்தில் அந்த கேள்வியை வைத்தேன். அது என்ன கேள்வின்னா, ஆண்டவரே, அப்போஸ்தலர் காலத்தில் இவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் நடந்தது. இது மாத்திரமல்ல, இதை விட அநேக அற்புதங்களை அப்போஸ்தலர்கள் செய்தார்கள். மரித்தவர்களை உயிரோடு எழுப்புனாங்க. அப்போஸ்தலர்களுடைய துணி பட்ட இடத்துலலாம் அற்புதம் நடந்தது. அதோடு மாத்திரம் இல்லாமல், ஏன் ஒரு 20 வருஷம் 30 வருஷங்களுக்கு முன்னாடி கூட பெரிய பெரிய அற்புதங்கள் நடந்ததுன்னு சொல்லிட்டு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். என்னுடைய ஒரே கேள்வி என்னன்னா, அப்படிப்பட்ட அற்புதங்கள், அப்படிப்பட்ட அடையாளங்கள் ஏன் இப்பொழுது இருக்கிற காலங்களில் பெருசாக பார்க்க முடியலையே? நாங்கள் வாழ்கிற சம காலங்களில் இப்படிப்பட்ட பெரிய பெரிய அற்புதங்கள் ஏன் நடப்பதில்லை அப்படின்னு நான் பரிசுத்த ஆவியான இடத்துல கேட்டேன். எங்கேயோ ஒரு இடத்துல அற்புதங்களே நடக்கலைன்னு சொல்லலை, எங்கேயோ ஒரு சில இடத்துல அற்புதங்கள் நடக்குது. ஆனால் அப்போஸ்தலர் காலங்களில் நடந்த அந்த அற்புதங்களை போல கிட்டத்தட்ட 20 வருஷம் 30 வருஷங்களுக்கு முன்னால் நடந்த அந்த அற்புதங்களை போல நாங்கள் வாழ்கிற இந்த சம காலகட்டத்தில் ஏன் நடக்கவில்லை அப்படின்ற கேள்வியை எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரிடத்தில் நான் கேட்ட பொழுது அவர் எனக்கு ஒரு வசனத்தை காண்பித்தார். அதே பகுதியில் 3ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியிலாவது சுய பக்தியிலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன அப்படின்னு பேதுரு தெளிவாய் சொல்கிறார். நான் மீண்டும் ஆண்டவரிடத்தில் கேட்டேன், ஆண்டவரை இதில் அப்படி என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த விளக்கம் என்னன்னா, அங்கே பேதுருவை உற்று கவனித்துப்பார். பேதுரு தெளிவாக சொல்றாரு, இந்த அற்புதம், இந்த அடையாளம் என்னால் நடந்தது இல்லை, இது முழுக்க முழுக்க நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவருடைய வல்லமையினால தான் இந்த அற்புதம் நடந்தது என்று சொல்லி பேதுரு தெளிவா ஜனங்கள் மத்தியில் அவன் சொல்கிறான். ஜனங்கள்கிட்ட தெளிவா சொல்றான், நீங்கள் என்னை நோக்கி பார்க்கிறது என்ன என்று சொல்லி. அதன் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தின காரியம் என்னன்னா, எனக்கு அன்பானவர்களே, பேதுரு திட்டமும் தெளிவுமாய் சொல்கிறார்,
அற்புதம் என்னால் நடந்ததல்ல, எனக்கும் இந்த அற்புதத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அற்புதம் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நடக்கிறது என்று சொல்லி, அதை சொல்லிட்டு ஆவியானவர் உணர்த்தின ஒரு காரியம், நீ கேட்ட பத்தியா ஒரு கேள்வி, ஏன் அற்புதங்கள் எங்க காலகட்டத்தில் நடப்பதில்லை, ஏன் எங்க காலகட்டத்தில் அப்படிப்பட்ட ஊழியர்கள் இல்லை என்று சொன்னால், இப்பொழுது அற்புதத்தை செய்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய ஊழியத்தில் ஏதாவது ஒரு அற்புதம் நடந்துடுச்சுன்னா, யாராவது ஒரு முடவன் எழுந்துட்டானா, வேற ஏதாவது ஒரு அற்புதம் பார்வை அடைஞ்சிட்டாங்கன்னா, உடனே அதை வீடியோ எடுத்து அதை பணமாய் மாற்றுகிறவர்கள் இன்றைக்கு பெருகிவிட்டார்கள். அதை விளம்பரம் செய்கிறவர்கள் பெருகிவிட்டார்கள். இந்த அற்புதத்தை வைத்து இயேசுவினுடைய நாமத்தை உயர்த்தாமல் தன்னை தானே உயர்த்தி கொண்டிருக்கிற ஊழியர்கள் தேசத்தில் அதிகமாய் பெருகினதின் காரணமாய், அதன் மூலமாய் அவர்களுக்குள்ளே வந்து பெருமை வந்ததுனால அநேக ஊழியங்கள் பெருமையினாலே விழுந்ததின் காரணமாய் இந்த காலகட்டங்களிலே இந்த மாதிரியான அற்புதங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு இந்த ஊழியர்கள் செய்கிற காரியங்கள் தான் காரணம் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் விளங்க செய்தார். எப்போ ஒரு ஊழியக்காரன் அற்புதம் என்னால் நடக்கவில்லை, அற்புதம் நாங்கள் சொல்கிற இயேசுவினால தான் அற்புதம் நடக்கிறது என்று சொல்லி தன்னை காண்பித்து கொள்ளாமல் இயேசுவை எந்த ஊழியக்காரன் முன்னின்று காண்பிக்கிறானோ அந்த ஊழியத்திலே அற்புதம் நடக்கும், அந்த ஊழியத்திலே ஆண்டவர் அடையாளங்களை செய்வார். இதுதான் நிச்சயம், இதுதான் சத்தியம். ஆனால் இன்றைக்கு வருகிற அற்புதங்கள் டிவியில் எடுக்கப்பட்டு வீடியோவாக எடுக்கப்பட்டு அவர்கள் தன்னை விளம்பரம் செய்கிறார்களே தவிர இயேசுவை குறித்து எந்த ஊழியர்களும் இன்றைக்கு பேசுவது கிடையாது. இந்த அற்புதம் இந்த ஊழியக்காரரிடத்துல நான் போனதுனால தான் எனக்கு இந்த இடத்துல இந்த அற்புதம் நடந்தது, இந்த சபைக்கு போனதுனால தான் இந்த அற்புதம் நடந்தது, இவர் எனக்கு ஜெபம் பண்ணியதுனால தான் இந்த அற்புதம் நடக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு ஊழியக்காரர்கள் பயங்கரமாய் அவர்கள் தன்னை விளம்பரப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். தன்னை விளம்பரப்படுத்துகிற எந்த இடத்திலும் பரிசுத்த ஆவியானவர் செயல்படவே மாட்டார். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு இந்த விதமான அற்புதங்களும் அடையாளங்களும் பெருசா நடக்காமல் இருப்பதற்கு காரணம் பரிசுத்த ஆவியானவர் கிடையாது, நாம தான். நாம எப்போ நம்மை மறைத்து கொண்டு கிறிஸ்துவை முன்பாக நிறுத்துகிறோமோ அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் தேசங்களிலே சபைகளிலே ஊழியங்களை அற்புதங்கள் அடையாளங்கள் செய்வார். இன்னைக்கு நடக்கிற ஊழியக்காரர்களே, எனக்கு அன்பான ஊழியக்காரர்களே, நான் உங்களை பார்த்து தான் பேசுகிறேன். உங்கள் ஊழியங்களில் அற்புதங்கள் நடக்காமல் இருப்பதற்கு காரணம் பரிசுத்த ஆவியானவரோ தேவனோ இல்லை, ஊழியங்களில் அற்புதங்கள் நடக்காமல் இருப்பதற்கு காரணம் நாம தாங்க. சின்ன சின்ன அற்புதங்களை ஆண்டவர் செய்தாலும் அந்த அற்புதங்களை படம் எடுத்து அதை சாட்சியா எடுத்து அதை விளம்பரம் செய்து மக்களிடத்தில் போட்டு காட்டி நாம் தான் பெரிய ஆள் மாதிரி காண்பித்துக் கொள்கிறோமே தவிர கிறிஸ்துவை நாம் பின்னால் மறைப்பதனால தான், பரிசுத்த ஆவியானவர்கள் ஊழியங்களை குறித்து துக்கப்படுகிறதுனால தான் இந்த மாதிரியான அற்புதங்கள் அடையாளங்கள் தேசத்தில் குறைந்து போய் காணப்படுகிறதை தவிர இயேசு இன்றைக்கும் வல்லமை உடையவராய் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த அதே தேவன் தான் இன்றைக்கும் அதே வல்லமையோட அதே அதிகாரத்தோட அவர் இருக்கிறார். காரணம், நாம் நம்மை பெருமைப்படுத்திக் கொள்வதனால தான் இயேசு நம்மை வைத்து அற்புதங்களை செய்ய முடியாமல் இருக்கிறது. பாருங்க, அந்த பிரதான அப்போஸ்தலன் அவன் தெளிவாய் சொல்கிறான், அற்புதத்திற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, அற்புதத்தை செய்தவர் இயேசு கிறிஸ்து, நீங்கள் என்னை நோக்கி பார்க்கிறது என்ன? இன்றைக்கு ஊழியக்காரர்கள் அவர்களை நோக்கி பார்க்க ஒரு கூட்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். தன்னை காண்பித்து கூட்டத்தை வரவழைக்கிறார்கள். என் மூலமாய் தான் இந்த அற்புதங்கள் நடைபெறுகிறது என்று சொல்லி அவர்கள் தன்னையே மிகப்படுத்திக் கொள்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஊழியர்களின் நிமித்தம், இப்படிப்பட்ட ஊழியங்களின் நிமித்தம் பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுகிறார். ஆனால் பேதுருவோ திட்டமும் தெளிவுமாய் சொல்கிறார், அங்கே இருந்த கூட்டத்திற்கு மத்தியில் நீங்கள் என்னை நோக்கி பார்க்கிறது அல்ல, நான் அல்ல, எனக்குள்ளே இருந்து செயல்படுகிற பரிசுத்த ஆவியானவரை இந்த மனுஷனை அவன் எழும்பி நிற்க உதவி செய்தார். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இயேசு இன்னைக்கும் வல்லமையோடு இருக்கிறார், அதே அதிகாரத்தோடு இருக்கிறார்.
எப்போ நம்மை மறைத்து கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறோமோ அந்த தேவ மனுஷன் மூலமாய் ஆண்டவர் அநேக அற்புதங்களை அடையாளங்களை செய்வார். அந்த சபை மூலமாய் செய்வார், அந்த ஊழியக்காரன் மூலமாய் செய்வார். எப்போ நமக்கு கிடைத்திருக்கிற இந்த கிருபையை வைத்து அதை பணம் சம்பாதிப்பதற்காக, அதை விளம்பரம் செய்வதற்காக நம்மை நாம் முன்னிறுத்தும் பொழுது நிச்சயம் நம்முடைய ஊழியத்தை குறித்து பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுவார். இந்த மாதிரியான ஊழியக்காரர்கள் இன்றைக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நாம பேசுற அந்த சாட்சியை வைத்து இவர் மூலமா தான் எனக்கு இந்த அற்புதம் நடந்தது, இந்த இடத்துல வந்ததுனால தான் எனக்கு அதிசயம் நடந்தது, இவர் ஜெபம் பண்ணினால தான் எனக்கு அற்புதம் நடந்தது சொல்லிட்டு எந்த ஊழியக்காரர்கள் அவரை மிகப்படுத்தி சொல்கிறார்களோ, நான் இன்னைக்கு சொல்றேன், அப்பேற்பட்ட ஆள்கள் நிச்சயம் தேவனுக்கு பிரியமானவர்கள் அல்ல என்பதை நான் ஒரு எச்சரிக்கையின் செய்தியாய் சொல்கிறேன். அப்படிப்பட்ட ஆட்களை விட்டு நீங்கள் விலகுவது உங்களுக்கு நன்மையாயிருக்கும். எந்த ஊழியக்காரன் தன்னை மறைத்து நான் அல்ல, கிறிஸ்துவே, அவரால் தான் இந்த ஊழியம் நடக்கிறது, அவரால் தான் இந்த அற்புதம் நடக்கிறது, நான் ஒன்றும் இல்லை என்று சொல்லி இயேசுவை முன்னாடி நிறுத்தி தன்னை தாழ்த்துகிற ஊழியக்காரர்களுக்கு மத்தியில், ஊழியங்களுக்கு மத்தியில் நிச்சயம் ஆண்டவர் இன்னைக்கும் அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த செய்தி நிச்சயம் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகம் இல்லை. ஒருவேளை இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் இதை மற்றவர்களுக்கும் நீங்கள் அனுப்புங்க, அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். God bless you. God bless you all. Thank you.